ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி நின்ற இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தோப்பனே, ஜீவன் சுகம் பலம் தந்தீங்க. நீ தந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா, கோடா கொடி ஸ்தோத்திரம். மனுஷன் ஆண்டவரை புல்லுக்கோப்பாயிருக்கிற இந்த வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ பரிசுத்தாவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்க, நிலவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே. பலவீனமான மண்பாண்டம் தேவர்கிட்ட நல்ல சாட்சியாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவன் உள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். 2025 ஆண்டு முதல் வாரத்தில் அந்த தேவனுடைய வசனங்களை ஆராயிருக்கிறோம். கடந்த காலங்களிலே நாம் அந்த சுசேஷத்தில் 4 சுசேஷம், புதிய ஏற்பாடில் முக்கியமானது 4 சுசேஷம்தான். அந்த புதிய ஏற்பாடு, அந்த பழைய ஏற்பாடு முடிந்து புதிய ஏற்பாடில் 4 சுசேஷத்தை நம்ம ஆராய வேண்டும். அது நம்ம கிறிஸ்மஸ் காலங்களிலே நம்ம அந்த கிறிஸ்து பிறந்தது இயேசுவானவரை பிரதிபலிக்க வகையிலே அந்த 4 சுசேஷத்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சுசேஷத்தின் மூலமாய் நம்ம தேவனை அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். அந்த இயேசுவானுடைய பிறப்பு, அவருடைய மெசேஜ், அவருடைய உபதேசங்கள், அது வர வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். இன்றைக்கு கடைசியில், அதாவது நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம படிக்கிறோம். இதில் கிறிஸ்து மாம்ச சம்மந்தப்பட்ட மாதிரி அந்த ஆக்கியோன் எழுதவில்லை. இது எப்படின்னா, பறக்கிற கழுகுக்கு ஒப்பாயிருக்கிறது இந்த வசனங்கள் பூரா. இந்த வசனங்கள் பூரா அப்படின்னா, வெளிப்படுத்தல 4ஆம் ஜீவன் சொல்லியிருக்கல, அந்த 4ஆம் ஜீவன் தான் என்னது, இந்த யோவான் எழுதின நற்செய்தி நூல். இந்த நற்செய்தி நூலை நம்ம என்னென்னா முற்றிலும் வேதத்தை ஆராய்ந்து ஓரளவு அறிந்திருந்தால் தான் இந்த சுசேஷம் நம்மளுக்கு லகுவாய் புரியும். ஆனாலும் இது நம்மளுக்கு ஆத்மாவுக்கு பலன் கொடுக்கறதா இருக்கிறது இந்த சுசேஷம். இந்த சுசேஷம் முக்கியமான சுசேஷம். அதை இப்போ கிறிஸ்து பிறந்ததை நம்ம ஜாஸ்தியாக நம்ம காண முடியாவிட்டாலும் பைபிளுக்குள்ளே உள்ள எல்லா வேத ஆக்கியம் பூரா இதுக்குள்ளே இருக்குது. இதை படித்தா நம்ம உன்னத அனுபவத்துக்கு நம்ம வரலாம். அந்த உன்னத அனுபவம் ஒவ்வொரு மனுஷனும் பூமியில் இருக்கும் காலத்தில் அறியணும். அதுதான் இந்த உலகத்தில் தேவன் தர்ற சொத்தே நம்மளுக்கு. அதான் தேவனை அறிகிற அறிவு சொத்து நமக்கு. எதுனா அந்த சுசேஷத்தில் 4ஆவது சுசேஷன் யோவானுக்கு எழுதின அந்த நற்செய்தி தான் ரொம்ப மெயினாக இருக்குது. அது நம்ம இப்போ சில அந்த 1ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இதில் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. நம்ம ஆராயும் பொழுது என்னென்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இதே இதை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். ஆதியிலே, அந்த ஆதி தான் இந்த இது. இப்போ இவன் எழுதுறது யோவானுக்கு என்ன நற்செய்தி நூலில் என்னென்னா, ஆதியிலே, அது நம்ம கணக்கிட முடியாது. ஆதியிலே, ஆதி டு அந்தம், அல்பா ஒமேகா. அல்பா காலத்தில் உள்ளது. அதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்ததுன்னா, தேவனிடத்தில் தான் இருந்தது. ஆதியில் வார்த்தை இருந்தது. வார்த்தை தான் மெயின். இரத்தத்தால் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை யோவான் எழுதினார். பின்னால் உள்ள நிருபங்களில் இருக்குது. இதில் இப்போ என்னென்னா, ஆதியில், அந்த ஆதியில் முதல்ல இருந்து என்னென்னா வார்த்தை, சவுண்டு, அந்த சவுண்டு வார்த்தை இருந்தது. அந்த தேவனுடைய வார்த்தை, அதான் முக்கியமானதே தேவனுடைய வார்த்தை என்பதை, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை, அவர் வார்த்தை கிறிஸ்து வார்த்தையாய் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். இப்போ எழுத்தின் வடிவில் நம்ம பார்க்கக்கூடாது. கிறிஸ்து எழுத்தின் வடிவில் நம்ம இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். அதான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன். அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் பேருக்குன்னா மனுஷருக்கு ஒளியாக இருந்ததுன்னு சொல்லிடுற. எப்படின்னா, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை வேற யார்கிட்டையும் இல்லை, தேவனிடத்தில் இருந்தது. அவரே தான் எல்லாமே. அதான் சுருக்கமான இதில் பெருக்கமான இதில் இருக்குது ஆசீர்வாதங்கள்.
அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. எல்லாமே மூணு ஒன்று தான். அந்த வார்த்தை தேவன் தான். தேவன் தான் இருந்தார் பூமியில். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதே ஆவியானவர் தான் இந்த இதை எழுதி கொடுக்குறார். எப்படின்னா, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ரைட்ஸ் பூரா யார்? அந்த வார்த்தை தேவன், இயேசு. அதுதான் தேவன். தேவனை அறிகிற அறிவு தான் நம்ம எழுதப்படுத்திக்கணும். மாம்சத்தின் பிரகாரம் அறியக்கூடாது, ஆவின் பிரகாரம் என்னச்சுன்னா அறியணும். அந்த தேவ ஆவியானவர், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய அசைவு நம்ம எப்படி புரியும்னா, வேதத்தின் மூலமாக தான் நம்ம கண்டுகொள்ள முடியும், மனுஷரீகமாக கண்டுகொள்ள முடியாது. அந்த மாதிரி இந்த எழுதப்பட்டது தான் இந்த சுவிசேஷம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். பார்த்தீங்களா, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எல்லாம் ஒன்று தான், ஒரே ஒன் காட், ஒரே தேவன் தான். அவர் தேவனோடு இருந்தார். மனுஷன் புரியுறதுக்காண்டி அந்த எழுதியிருக்கிறார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதும் அவராக இல்லாமல் உண்டாகவில்லை, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் ஜீவன் ஒருத்தர் படைக்கணும்னா ஒரு சிருஷ்டிகர் வேணும். அந்த சிருஷ்டிகர் தான் தேவன். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரே இல்லாமல் உண்டாகவில்லை. அவரு சொல் இல்லாமல் ஒன்றுமே உண்டாகலை. எல்லாமே அவர் சொல்ல ஆகும் கட்டளை இருக்குமா, அவரு தான் எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்காரு. மாம்சத்தின்படி ஆராயக்கூடாது, ஆவியின்படி ஆராயணும். அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. பார்த்தீங்களா, அவருக்குள் ஜீவன் ஒன்று ஏங்கி கொண்டு இருக்கணும்னா என்னக்குன்னா ஒரு ஜீவன் வேணும், ஒரு சக்தி, ஒரு பவர், ஒரு எல்லாமே ஒருத்தருக்குள்ள தான் இருக்குது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஜீவன் இருந்துச்சுன்னா அந்த ஒளி நானே மெய்யான ஒளிங்கிறார் இயேசுவானவர். அவர் தான் எல்லாமே, அவர் தான். அவரை குறிச்சிட்டு தான் இப்போ இந்த வேதம் முழுவதும் எழுதியிருக்கிறது. இயேசு என்ற ஒரு இதில் தான் எல்லாமே தேவன் செயல்படுகிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. லைட், ஒரு சக்தி இருந்துச்சுன்னா என்ன, லைட் பவர் இருக்கும். மின்சாரம் இருக்குன்னா அதில் ஒரு சக்தி, ஒரு கடந்து போகிற தன்மை போகும்பொழுது அது பிரகாசிக்கும். அந்த டங்ஷன் வழியாக போகும்பொழுது என்ன செய்யும், அது பிரகாசிக்கும், கடத்த முடியாது. தேவனுடைய ஆவியும் நமக்குள்ள இருக்கும் பொழுது என்ன நம்ம பிரகாசிப்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளி, அவருக்கு அந்த ஜீவன் தான் வெளிச்சம், பிரைட் இருந்தது. அந்த ஒளியிலே இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளில் தான் பிரகாசிக்கும். வெளிச்சத்தில் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டியதில்லை, இருளில் தான் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அப்போ நம்ம தேவன் எப்படின்னா பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அது மனுஷருக்கு ஒளி. இயேசுவானார் அல்லாமல் ஒளி இல்லை. கேட்டிங்களா, வெளிச்சம் இல்லை உலகத்தில். இருட்டு அதை பற்றிக்கொள்ள முடியாது. சாத்தான் பல வகையில் அதை பற்றிக்கொள்ள பார்ப்பான், ஆனால் அது முடியாது. இயேசுவானார் ஜீவனாக இருக்கிறார், நமக்குள்ளே அவர் ஜீவனாக இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளவே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். பார்த்தா அது எல்லாமே சொல்லிட்டு அவன் எப்படி எழுதுறாருன்னா, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அந்த யோவானை குறிக்கிறது. இயேசுவானாரை கூட அவர் முதல்ல எழுதலை, யோவானை கூட தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவர் தேவன் தான் சகலத்தையும் செய்கிறார். அவர் அனுப்பப்பட்ட மனுஷன் இருந்தான். மனுஷன் போட்டிருக்கிறார். அவர் மற்ற எல்லாமே தேவன் தான், இவர் மட்டும் மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் யோவான்னு அது அவனுடைய பிறப்பிழப்பெல்லாம் சொல்லலை, சுருக்கம் எழுதுனால நம்ம வேதத்தை ஆராய்ச்சி இருக்கிறதுனால நம்மளுக்கு அது விளங்கி கொடுங்கிறதுனால நமக்குள்ள வார்த்தைக்குள் வார்த்தை இருக்கிறது, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். எந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தா? இயேசுவே மெய்யான ஜீவ ஒளி, அவரை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அதான் சுருக்கமாக இருக்குனால ஒரு ஷார்டன் எழுத்து, அதாவது ஒரு ஷார்டன் படிப்பாங்க, அந்த ஷார்டன் எழுத்து மாதிரி உள்ள அனுபவம் தான் அந்த யோவானுடைய அனுபவம். தேவனால் பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அந்த ஒளியை குறித்து, இயேசுவாகிய ஒளி உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க உலகத்தில் வந்தான். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியை, அந்த மெய்யான ஒளியை உலகத்தில் வந்து, அவர் மாம்சத்தில் வந்து, அதுதான் அர்த்தம் இல்லை, அவர் மாம்சத்தில் வந்து பிரகாசிக்கிற மனுஷனை பிரகாசிக்கிற அவர் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று பவுல் எழுதுவார். அதை அதனால் சிம்பிளாக எழுதியிருக்காங்க, ஆனால் அர்த்தம் ரொம்ப இருக்குது. ஷார்டன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அவன் அந்த ஒளி இல்லை, அவனு ஒன்று சொல்கிறான், நான் அந்த ஒளி இல்லை, நான் மனுஷன் சொல்கிறான். உலகத்தில் வந்து எந்த மனுஷனு பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகமோ அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவர் அறியவில்லை. பார்த்தீங்கன்னா, அவர் உலகத்தில் இருந்தார், அவர் உலகத்தில் இருந்தார், உலகமோ அவர் மூலமாய் உண்டாயிற்று. எல்லாமே சிருஷ்டிகர், தேவன் தான் சிருஷ்டிக்கிறார்.
அவர் அப்போ அருபி சொருபி அவர் சிருஷ்டிக்கிறார் எல்லாத்தையுமே. உலகமோ அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உலகமோ அவரை என்ன, உலகத்தில் ஜனங்கள் அவரை அறியலை. உலகன்னா அது ஒரு 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 கோள் தான். ஆனால் அதில் அது முக்கியம் இல்லை. உலகத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு தான் அதை எழுதியிருக்கிறாங்க. உலகமோ அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. ஒரு இயேசுவானவரை பற்றி அறியலை. ஆனால் அவர் வந்திருக்கிறாரு, மாம்சத்தில் வந்திருக்கிறார். ஏன்னா மனுஷனுக்கு மீட்பு கொடுப்பதற்கு அவரே மெய்யான ஒளியாய் பூலோகத்தில் வந்திருக்கிறார். அதான் சுருக்கமாக எழுதியிருக்கு. அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். பார்த்தீங்களா, அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானது யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவர் சொந்தமான ஜனங்கள். அதுக்கு தான் அந்த வேதத்தில் அந்த அந்த எழுத்துக்குள்ள மறைந்து இருக்கிறது. அது எப்படின்னா, அவருக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவர். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க நியாயப்பிரமாணத்தை தான் கடைப்பிடிக்கிறாங்க ஒழிய ஜீசஸை பிலீவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அந்த வசனத்தை அப்படி எழுதியிருக்கிறார். அவர் சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். பார்த்தீங்களா, விசுவாசங்கிறது இதில் தான் வருது. இதுக்கு முன்னால் வெளிப்படுத்த இந்த யோவான் சுவிசேஷத்தில் எழுதலை. விசுவாசம்தான் ஆபிரகாம் சந்ததி. அதனால தான் அவர் எழுதுறாருன்னா, அவருக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளலை. அவரை என்ன செய்வாங்கன்னா, அவர் பிசாசு பிடிச்சவங்க அப்படி இப்படின்ட்டு பல இது மாதிரி சொல்லுவாங்க. அவரை ஏற்றுக்கொள்ளலை. அவருடைய உபதேசத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அதுக்கு அடுத்த எழுதார் பார்த்தீங்க. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகளால் முடி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். நீ இயேசுவானுடைய நாமத்தின் மேலே விசுவாசம் இருந்துச்சுன்னா அவ்வளோ பிள்ளைங்களும் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார், ரைட்ஸ் கொடுத்துட்டார். இவங்க என்ன வார்த்தையிலே பிறந்தவர்கள், இவங்க பூரா கிறிஸ்துவாகிய வார்த்தையிலே பிறந்ததுனால அந்த ரைட்ஸ் கொடுத்துட்டார். அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் இல்லாத அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு பிள்ளை குமாரனும் குமார்த்திகளுமாக இருக்கிறோம். நம்ம உலகத்தில் நம்ம வாழ்கிற காலங்களில் தேவனுக்கு யாருன்னா குமாரனும் குமார்த்திகளுமாக இருக்கிறோம். அதான் அந்த வசனத்தை சுருக்கி எழுதியிருக்காரு. தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் ரைட்ஸ் கொடுத்தாச்சு. ஏன்னா இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார். தேவன் இயேசு தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன். அவள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினால் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பார்த்தீங்களா, அவங்க மாம்ச சித்தத்தில் பிறக்கலை, இரத்தத்தினால பிறக்கலை, புருஷனுடைய சித்தத்தினால பிறக்கலை, தேவனாலே பிறந்தவர்கள்னு சொல்லிட்டார். தேவனாலே பிறந்தவர்கள் ரைட்ஸ் கொடுத்தார், பெர்சன்டேஜ் கொடுத்தாச்சு. தேவனாலே பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவன் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், அது கொடுத்துட்டார் ஆண்டவர். தேவனாலே பிறந்ததெல்லாம் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை பார்த்தீங்களா, அந்த ரைட்ஸ் மேலே புரிஞ்சல் ஆதியிலே வார்த்தை போட்டு பார்த்தீங்களா, அதே தேவ அவையானவர் தான் இப்படி என்ன வரும்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் ஃப்ரெஷ் ஃபார்ம் ஆயிட்டார். அருமையான சுருபியான தேவன் மனிதனாய் அவர் சிருஷ்டிக்குள் வந்தார், அவர் சிருஷ்டிக்குள் ஆனார். அதான் அந்த வார்த்தை மாமிசமாகி நம்மளை போல மாமிசம், நம்மளை போல சரீரம், அதுக்குள்ளே இறங்கின. இதுதான் விலை மதிக்கப்பட்ட கிரயமே தான், தேவனுடைய கிரயமே, விலை மதிக்கப்பட்ட கிரயமே இந்த கிரயம்தான். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். பார்த்தீங்களா, அந்த கிருபை கொடுத்துட்டார் உடனே. ஏன்னா யார்கிட்டையுமே உண்மை இல்லை, ரைட்ஸ் கிடையாது இந்த காலத்தில். இந்த காலத்துலையும் இல்லை, ஆதி காலத்துலையும் இல்லை. அதனால தான் அந்த வசனத்தை அப்படி எழுதுறார். எப்படின்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் யாருக்குள்ளே வாசம் பண்ணுறாரா? நமக்குள்ளே வாசம் பண்ணார். அவருடைய தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷனுடைய மத்தியில் இருக்கிறது, அவங்களுடைய இருதயத்தில் தான் இருக்குது அவருடைய வாசஸ்தலம். அதுதான் அந்த வார்த்தையை சுருக்கி எழுதியிருக்கிறாங்க. இதில் நம்ம என்ன, ஒரு வார்த்தை ஒரு புல் ஸ்டாப்னாலே அதில் பல அர்த்தங்கள் நம்ம விளங்கிக்கிடலாம். ஏன்னா நம்ம வேதத்தை நல்லா ஆராய்ஞ்சு படிக்கும் பொழுது அது உள்ளே நமக்குள்ளே விளைஞ்சு கொண்டே இருக்கும். அது அந்த என்னன்னா, அந்த பொன் விளைஞ்சு கொண்டே இருக்கிற மாதிரி நம்முடைய இருதயத்தில் அந்த வார்த்தையை விளைந்து கொண்டே இருக்கும், ஜீவனாய் நமக்குள்ளே இருக்கும். அந்த வார்த்தை மாம்சமாய் கிருபையினால் சத்தியத்தை நிறைந்தவரை நமக்குள்ளேயே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அவர் மகிமையை கண்டோம் அப்படி எழுதுறாரு. ஏன்னா யோவான் தான் இந்த ஆக்கியவன் யோவான் சீசன், அதனால தான் எல்லாமே அவன் பார்க்குறான். அதனால் அந்த ரைட்ஸை கிளியர் எழுதுறான். அவர் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. பார்த்தீங்களா, பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன். அவருக்கு ஒரு மகன் இன்னொரு மகன் அப்படி கிடையாது. அவர் எப்படி பண்ணா, அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவனுடைய மகிமைக்கேற்ற மகிமையாக இருந்தது. ஒரே பேரான், முதற் பேரானவன்.
அதாவது உயிர்த்தெழுதலின் முதல் பிறந்தவர் அவர். அதனால தான் அவர் அந்த வார்த்தையை அது சுருக்கமாக எழுதுறாரு. மகிமைக்கேற்ற மகிமையாக இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர். அவனும் சொல்லிட்டான், நான் கிறிஸ்துவ இல்லைங்கனால எனக்கு அவரை குறித்து சாட்சி கொடுத்ததுக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர். ஆகையால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே. என்னிலும் மேன்மையுள்ளவர் ஒருத்தர் இருக்கிறாரு. யோவானும் ஒரு தீர்க்கதரிசி தான். அவன் இயேசுவானவரை அறிக்கை பண்ணுவான். அவன் பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும் சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி வசனத்தை நிறைவேற்றுவதற்காண்டி அவன் கிறிஸ்துவை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக அவன் முன்னாடி வந்தார். அதனால தான் அவன் சொல்கிறான், என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். இவர்தான் அவர். என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று சொன்னது நான் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். பார்த்தீங்களா, அவன் அடக்கி வைக்க முடியலை. அவனுக்கு தேவன் யார் என்பதை யோவான் அறிந்து கொண்டான். இவர் தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணம் பூர்ண சித்தம். தேவனுடைய சித்தம் என்னென்னா பூர்ண சித்தம், பரிபூர்ண சித்தம். மனுஷன் நல்லா வாழணும்னா தேவனுடைய பரிபூர்ண சித்தம் வேணும். அனுமதிக்கு சித்தம் கொடுப்பார் ஆண்டவர், ஆனால் அதை காட்டிலும் பரிபூர்ண சித்தம். அதான் அந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். அந்த அவருடைய என்னென்னா, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம். இறக்கம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய இறக்கம் தலைமுறைக்கு உள்ளதுங்கிற மாதிரி அவர் இறக்கம் அவர் கொடுத்துட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயினன்னு சொல்லியிருக்காரு. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மேல் உண்டாயின. எல்லாமே நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் அதை குறிப்பிடுறார். எருசலேம் இந்த யூதர்கள் ஆசாரியர் லேவியரையும் யோவானிடத்தில் நீர் யார் என்று கேட்டார்கள். எல்லாரும் எருசலேமிலிருந்து யூதர்கள் லேவியரையும் யோவானிடத்தில் நீர் யார் என்று கேட்டார்கள். அதுக்கு நான் மறுதியாமல் அறிக்கையிட்டது, நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டேன். நான் கிறிஸ்து அல்லப்பா, நான் உங்களை மீட்டுக்கொள்ள வரலை. மீட்டுக்கொள்ளுற ஒருத்தர் வந்துட்டார் ஆல்ரெடி. அவருக்கு முன்னிருந்தவன் இவர். அதனால தான் எனக்கு முன்னிருந்தவர்னு சொல்லுவார். மறுதலியாமல் நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். அப்போ அவர் நீ எளியவா என்று கேட்டார். அப்போ நீ நான் கிறிஸ்துன்னு சொல்கிறீ, அப்போ நீ எளியவான்னு கேட்குறாரு. என் மீட்பர் அவர் தான் மாம்சத்தில் வருந்துறார். அதை தான் நம்ம பிரதிபலிக்கக்கூடிய காரியமே அதான். அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்ட வேண்டி நான் கிறிஸ்துவல்ல என்று அறிக்கையிட்டான். அப்போ அவர் ஏன் நீ எளியாவா என்று கேட்டால், அதுக்கு நான் அல்ல என்றான். நீ தீர்க்கதரிசியானவர் என்று கேட்டான். அதுக்கு நான் அல்ல என்றான். எல்லாமே நீ அவன் கேட்கல, நான் அல்லங்கிறான். அப்போ நீ யாருன்னு கேட்குறாங்க. அவர்கள் பின்ன நோக்கி நீர் யார் எங்களுக்கு அனுப்பினருக்கு உத்தரவு சொல்ல முடியும், உம்மிடத்து என்ன சொல்கிறீர் என்று கேட்டார். எங்களுக்கு அனுப்பினருக்கு உத்தரவு சொல்லுமே என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க. ஏன்னா யூதர்களுக்கு பயந்ததுனால அவங்க சொல்கிறாங்க. யூதர்கள் தான் அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொண்டு வந்ததுனால இவங்களை மற்றவங்களை இது பண்ணுறது கிடையாது. கேட்டார்கள். அதுக்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவிப்படுத்துங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தமாயிருக்கிறேன். நீ யாருன்னு சொன்னும்போது நான் வனாந்தரத்திலே கூப்பிடுற சத்தமாயிருக்கிறேன். ஏன்னா அவர் காட்டுத்தேனையும் வெட்டுக்கிளியும் தான் புசித்தார். அவர் மாமிசமோ மற்றது அந்த உலகபரமான இது ஆகாரங்களை அவர் புசிக்கலை. அதனால் இவர் சொல்கிறார், நான் தீர்க்கதரிசி இல்லை, நான் கர்த்தருக்கு வழியை செம்மைப்படுத்துவேன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு வழியை, கர்த்தருன்ட்டு முதல்ல சொல்கிறது யார்? அந்த யோவான்சனான்னு சொல்கிறான். அவனை உயிர்த்தெழுந்த ஆண்டவன் போகும்பொழுது அவர் கர்த்தர்ன்னு சொல்லுவான். சகலத்தை உடையவர், சகலத்தை செய்ய வல்லவர், அவர் சர்வாதிகாரி, எல்லாவற்றையும் தேவனால் செய்யக்கூடும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த வசனத்தை கொடுவான். நான் வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தமாக இருக்கிறேன், அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவி பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே வனாந்தரத்தில் கூப்பிடும் சத்தமாக இருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராக இருந்தார்கள். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயர் என்ன? அவங்க உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொல்கிறவங்க, சதுசேயர் இல்லை. அதனால் பரிசேயராக இருந்தார்கள். அவர்கள் நோக்கி நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல என்று ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்? நீ எல்லாமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறா. கிறிஸ்துவும் இல்லை, தீர்க்கதரிசியும் இல்லை, ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர்கள் என்று கொடுக்கிறேன்னு கேட்டார்கள். யோவான் அவருக்கு பிரயத்தனமாக நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாது இருக்கிற உங்கள் நடுவில் இருக்கார். இயேசுவானவர் உடனே பிரதிபலித்து காட்டுறான். நான் ஜலத்தினால உங்களுக்கு பாவ மன்னிப்பு கண்டு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறோம். இப்போ புதிய ஏற்பாடு எப்படின்னா பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம ஞானஸ்தானம் பெறணும். அவர் ரத்தத்துக்குள்ளே நம்ம உலகத்துக்கு மறித்து ஜீவனுக்குள்ள அவருக்குள் பிழைத்திருக்க வேண்டும். அதான் ஞானஸ்தானம். இப்போ புதுசில் ஆண்டவர் சொல்கிறார் இயேசுவானவர், அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சின் வாரை அழிப்பதற்கு நான் பார்த்தன நல்ல என்றார். அவருடைய பாதரட்சின் அவ்வளோ தன்னை தாழ்த்துறான் யோவான். ஏன்னா உண்மையிலே இவர் தான் அவர் அனுப்பியிருக்கார். இயேசுவானவர் தான் பிதாவாகிய தேவன் தான் யோவானை முன்னக்கூட்டி அனுப்பியிருக்காரு தம்மை வெளிப்படுத்துவதற்காக. பாத்திரம் நல்ல நான் அவனுடைய பெல்ட்டை கூட பாதரட்சினுடைய வாரை கூட அவுத்துட்டு பாத்திரம் சொல்லி தன்னை தாழ்த்தினான். ஏன்னா
நேச்சுரலாக அவனுக்கு தான் ஜீசஸ் யாருன்னு தெரியுது. மறுநாளே இயேசு அவர்களிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. உடனே சொல்லிட்டான், உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறாரு, தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார். பாவம் அவர் மூலமாக தான் மன்னிக்கப்பட வேண்டி இருக்கிறது. அதனால தான் அது சொல்லுவான். அந்த இதை சொல்கிறான். மறுநாள் இயேசு முதல்ல யோவான் இயேசு இடத்துல வருவதை கண்டு, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவர் எனக்கு பின் ஒரு வருவார் என்று நான் முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே அவர் தான். என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று சொன்னேனே இவர் நிலை தன்னை அவன் தாழ்த்தி, அவன் ஊழியம் இந்த மாதிரி ஊழியம் இயேசுவான் அவர் வந்த முறை அவனுடைய ஊழியம் இல்லை. அதுக்கு முன்னால் தான் மனந்திரும்பில் கேட்ட ஞானஸ்தானத்தை கொடுத்து மக்களை திருப்பினான். நானும் இவரை அறியாதிருந்தேன், அவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். நான் இஸ்ரவேலுக்கு இவர் வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்பு யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டான். ஆவியானவர் தேவன் அவர் மாம்சத்தில் வந்து விட்டாருங்கிறத சொல்கிறான். இது வரைக்கும் 30 வயசு முடிஞ்சிட்டு ஆண்டவருக்கு. எஸ், அந்த இது பார்க்கும்போது இது வரைக்கும் ஆண்டவருக்கு 30 வயசில் தான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அதுக்கு வரைக்கும் இந்த 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 ஊழியங்களை தான் அந்த எழுதுறார். இயேசு பிறந்த அப்படிலாம் எழுதலை. அந்த இதை மட்டும் நம்ம சத்தியத்தை அறிஞ்சுக்கொள்ள இருக்கனால நம்ம சிம்பிளாகவும் அறிஞ்சுக்கொள்ளணும், வேதத்தை உண்மையாக அறிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு தான் அந்த வசனங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குது. நான் இவரை அறியாதிருந்தேன், ஆனால் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குறதை காண்பாயோ அவரே பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கணும் என்று சொல்லியிருந்தார். அவரே தான் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கணும். பரிசுத்தாவி நம்மிடத்தில் இருக்கும்போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? பொல்லாதவர்களாயே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அது நிச்சயமல்லவா? மீனை கேட்டால் கல்லை கொடுப்பதானோன்னுட்டு விலைக்கு சொல்லிகிட்டே இருக்கிறார். அந்த ஆவியானவர் தான். நான் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அனுப்பினவர். யார் மேல் தங்கி காண்பாயோ பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடு என்று சொல்லியிருந்தார். நீ யார் மேலே பரிசுத்தாவியானவர் இறங்கி வருவதை நீ பாப்பியோ அவர் தான் தேவனுங்கிறத யாருக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு? தேவன் யோவான்கிட்ட சொல்லியிருக்கிறார். மறுநாளே யோவானும் அவருடைய சிறுசில் 2 பேரும் இருக்கும்படி இயேசு நடந்து போது, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். மறுநாளில் ஞானஸ்தானம் பற்றி அடுத்த நாளில் இயேசு 30 வயசு ஆயிட்டு ஆண்டவருக்கு. இயேசு நடந்து போகிறதே அவன் கண்டு, இதோ தேவாட்டுக்குட்டி என்றான். தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னான். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை. அந்த பாவம் அந்த ரத்தத்தின் மூலமாக தான் உலகத்தில் பாவம் வந்துச்சு. திருப்பி ரத்தத்தை சிந்தி தான் அந்த பாவத்திலேருந்து நம்மளை மீட்டுக் கொள்கிறார். ஆனாலும் அந்த பாவத்தின் தன்மை எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனுஷன் பாவம் செய்தால் சாகும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அவன் உலகப்புறாமல் சாத்தான் பல கண்ணிகளையும் உலகத்தில் வச்சிருக்கிறான் மனுஷனுக்கு. அந்த கண்ணியில் விழாவிழாடி காக்கிறதுக்கு பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு தினந்தோறும் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அவர் தீமையிலிருந்து நம்மளை விலக்கி காக்க வேண்டும். அதனால தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி அவர் சீசர், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீசர் மேலே ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனோட ஆவி அவனுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அவன் பெர்ஃபெக்டாக மனுஷன் ஆயிடலாம். அவன் அப்படி சொன்னதை அவன் சீசரை கேட்டு இயேசுக்கு பின் சென்றான். இயேசு திரும்பி அவனை பிரின்சிலரை கண்டு என்ன தேடுகின்றான். அதுக்கு ரபி நீ எங்கே தங்கியிருக்கிறேன்னு கேட்டான். ரபி என்பதற்கு போதகரே என்ற அர்த்தமா. உடனே அவனுடைய ஊழியக்காரன் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சீசர்களை பூரா சேர்க்கிறார். அவராக சேர்க்கலை, அவங்களே சேர்ந்துருவாங்க. ஏன்னா உலகத்தில் தேவனை பற்றி அறிவு ஒருத்தனுக்கு இருக்கும் பொழுது அவனை சார்ந்து வந்துடுவாங்க அவங்களுடைய சீசர்கள். அதனால் அர்த்தம் புரிய கொள்ள வேண்டியது. வந்து பாருங்கள் என்றார். தங்கியிருந்த இடத்தில் தங்கினார். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலையாக இருந்தது. அந்த மணியை கூட போட்டிருக்கல, பெரிய அர்த்தம் இருக்கும். நம்ம அதை நமக்கு கொடுத்துருக்க அறிவில் கொஞ்சம் தான் அறைய முடியும். ஆனால் முழு அறையும் பொழுது அது 10 மணி வேலைன்னா அதுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு வியாக்கியானம் இருக்கும். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற சீசல் 2 பேர், ஒரு சீமோன் பேரின் சகோதரனாகிய அந்திரேயா. முதல்ல சீமோன் பேருடைய சகோதரன் அந்திரேயா தான் முதல்ல வாரான் ஊழியத்துக்கு. அவன் முதலாவது சகோதரனாகிய சீமோன் மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா, இரட்சகர், கிறிஸ்து கண்டோம் என்று சொன்னான். பின் அவன் நோக்கி இயேசுவிடத்தில் கூடி வந்து இயேசு அவனுக்கு பார்த்து, யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படவா என்றான். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமா, பாறை, ரொம்ப தைரியசாலி. அதான் அது கேபா அப்படின்னு அவருக்கு பேர் கொடுக்குறார். முதல்ல ஆண்டவர் பேர் கொடுக்குறார். மறுநாளே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாக இருந்தபோது பிலிப்பியை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா. மறுநாளே கலிலேயாவுக்கு போனோம். அவர் கலிலேயா, சமாரியா, யூதேயா, அந்த கலிலேயாவுக்கு போகிறார். அவர் சொந்த ஊருக்கு போகிறார் கலிலேயா. ஏன்னா அது பெத்லஹேம் அங்கே தான் இருந்துட்டு.
மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாக இருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றான். பிலிப்பு என்பன் அந்திரேயா பேதுரு என்பன் ஊராகிய பெத்சாய்தா பட்டாணத்தான். அந்த ஊருக்காரங்க. அது எல்லாமே தெளிவாக அந்த யோவான் ஸ்நானன் எழுதுகிறான். ஏன்னா யோவான் சீசன் எழுதுகிறான். ஏன்னா அந்த அவனுக்கு தான் அந்த என்ன எல்லாம் அந்த பைபிளில் உள்ள முக்கியமான கேரக்டர் பூரா யோவான்கிட்ட தான் இதில் இருக்குது. பேதுரு அதுக்கு அடுத்தால தான். ஆனாலும் அந்த பேதுரை முன்படுத்தி தன்னை பின்படுத்தி எழுதுவார். அதில் பிலிப்பு நாத்தன்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறதை கண்டோம் என்று யோசேப்பின் குமாரன் நாசரேத்துடைய இயேசுவே என்ன அவன் வெளிப்படுத்துகிறான். மேசியாவை கண்டோம்னு சொல்கிறான். மேசியா அப்படின்னு அது முதல் என்ன பிலிப்பு தான் சொல்கிறான். நாத்தான்வேலை கண்டான். அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாயிருக்க கூடுமோ என்றான். பார்த்தீங்களா, இந்த வசனத்தில் இருக்கிற ஆண்டவர் நாசரேத்திலிருந்து யாரும் நன்மை உண்டாயிருக்க அந்த அதில் நன்மை வராத அந்த இதில் நாசரேத் ஊரில் எப்படின்னா அங்கே அவ்வளோ பாவம் அதில் பெருகி இருக்கிறது. அதனால தான் அவனை சீசர்கள் அவனை அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அது சொல்கிறாங்க. அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார், நீ வந்து பாரியா, இயேசுவை வந்து பார், அவர் பாவத்தை போக்கும் பலியாக வந்தார். அதை சொல்கிறார். வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேல் தமிழத்தை விரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றான். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். யார்? நாத்தான்வேலை பார்த்து நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். கபடு ஒரு மனுஷனுக்குள்ள கபடு இருக்கும். கபடு நம்ம அப்புறப்படுத்தணும். கபடு இருந்துச்சுன்னா அவன் நினச்சோன்னா அவனுடைய லைஃபே வம்பாக்கிறோம். அவன் அந்த கபடு, அதனால தான் இந்த வார்த்தையை அவன் எழுதுகிறான். கபடற்ற இயேசுவனர் சொல்கிறார், நம்ம கபடற்ற உத்தம இஸ்ரவேல்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இருதயத்தை ஆராய்கிறார். நம்முடைய மனுஷனுடைய இருதயத்தை அவர் புடமிட்டு அறிகிறார். அவன் கொஞ்சத்தில் வந்து அவன் தவறிடுவான். தேவனுடைய கிருபை இல்லாட்ட அவன் தவறி விழுந்துருவான். அதனால் நம்ம நிற்கிறவன் வந்து நான் பெருமையில் நிற்க முடியாது. அவருடைய இறக்கத்தையும் அவருடைய கிருபையை பற்றி தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நிற்கணும். எவ்வளவு வேதத்தை அறிஞ்சிருந்தாலும் எவ்வளோத்துக்கு வேதத்தை இது பண்ணியிருந்தாலும் சரி, அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நம்ம தாழ்த்தணும். பிலிப்பு அவன் அழைத்துக்கு முன்னே அப்போ அவனும் கேள்வி கேட்க விடலை. இயேசுவானார் அவன் தெரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி அவன் தன்னுடைய வார்த்தையை விடுறான். எப்படின்னா, அதற்கு நாத்தான்வேல் நீர் எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவன் நோக்கி நீ பிலிப்பு உன்னை அழைக்கும் முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை கண்டேன் என்றான். நீ பிலிப்பு உன்னை அழைக்க முன்னாலே நீ அத்திமரத்தில் கீழ் இருக்கும்போதே உன்னை கண்டேன். நேற்று நடந்ததை சொல்கிறார். அப்போ அவனுக்கு நம்பக்கூடிய தன்மை வந்துட்டு. ஏன்னா இருதயத்தின் நினைவு தான் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தின் நினைவு என்ன இருக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரியும் பொழுது அவன் அதை மறைக்கவே முடியாது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்ட்டுன்னா, நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே உன்னை கண்டேன்னுங்கிறார். நீ நேற்று அவங்ககிட்ட அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை அத்திமரங்கும்போது சபையை சொல்லுதுன்னுட்டு வேத ஆராய்ச்சியில் இருக்குது. அதை யூத சாம்ராஜ்யத்தில் அந்த சபையை குறிக்கிறது. அத்திமரம் துளிர் விட்டது தான் என்ன சொன்னால் அவர் வாசல் அருகே சமீபமாக வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம வேதத்தில் காண்கிறோம். அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன். அதற்கு நாத்தான்வேல் ரபி நீ தேவனுடைய குமாரன் சொல்லிட்டான். உடனே நீ தேவனுடைய குமாரன் சொல்கிறான். அவன் தேவ ஆட்டுக்குட்டின்னுட்டு யார் இது பிரசங்கித்தா? யோவான். இவன் என்ன சொல்கிறான்னா, யோவான் ஸ்நானகன் சொன்னான். இவர் வந்தன்னா நீ தேவனுடைய குமாரன் உண்மைன்னு சொல்கிறாரு. ஒரே ஒன்சன், ஒரே ஒன் காட், ஒரே தேவன் தான். நீ தேவனுடைய குமாரன். நம்ம தான் குமாரனும் குமாரத்திகளுமா இருக்கிறோம் ஆண்டவருக்கு. அதற்கு நாத்தான்வேல் நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா, நீ இஸ்ரவேலின் ராஜா, என்ன எல்லாமே உமக்கு தெரியும் அப்படிங்க சொல்கிறான். இயேசு அவனுக்கு பிரயோத்தனமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் சொன்னனாலே நீ விசுவாசித்தால் இதிலும் பெரிதானவளை காண்பாய். நான் இது சொன்னனால நீ விசுவாசித்தால் இதிலும் பெரிதானவளை காண்பாய். பின்பு அவனை நோக்கி பின்பு அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷ குமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மெய்யாகவே நம்ம யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும்பொழுது மெய்யாகவே 2 ட்ரிப் சொல்லுவார். எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது உண்மையாக மாதிரி மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சீசர்கள் பூரா சொல்லிட்டார். ஏன்னா வானம் திறங்கிற தேவதூர்கள் ஏறுகிற இறங்குறது அந்த யாக்கோபு படுத்திருந்தாங்களா, அதில் ஒரு ஏணி வச்சுருந்தல அதே தேவன் அப்போ அந்த ஏணியில் தான் போய் நினைவில் பார்த்தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. என்ன சொல்லிட்டார்? நான் பெண்மவரை நோக்கி வானம் திறந்திருக்கிறதும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதும் இறங்கிறதும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த மாதிரி ஆண்டவர் அந்த காலத்தில் தன்னை பிரஸ்தப்படுத்தி ஜனங்களுக்கு ஊழியம் செய்தவர். இதோட இந்த அதிகாரம் முடிஞ்ச 1ஆம் அதிகாரத்தில் அந்த கிறிஸ்து பிறந்தது, அவர் 30 வயசுக்கு மேலே ஊழியம் செஞ்சதை அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜெபம் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, துதிக்கிறேனப்பா, ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீ நீதி உள்ள தேவன்,
நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. மனுஷருக்கு மத்தியிலே உங்களுடைய வாசஸ்தலம் இருக்குன்னு சொன்னீங்களப்பா. உங்கள் வாசஸ்தலம் எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே பிரஸ்தாப்பட கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறப்பா. சுத்த இருதயத்தை தாங்கப்பா. மாம்சம் மனசும் செயல்படி நடக்காதபடி உங்களுடைய சித்தப்படி உங்களுடைய வேதத்தை அறிகிற அறிவின்படி நடக்க எங்களை கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. தீமை துன்பங்கள் துக்கங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. சாத்தானும் அவனுடைய கிரியங்களையும் உள்ளங்காலில் நசுக்கினீரப்பா. சோத்திரம் 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 ஸ்தோத்திரம் கோடாக்கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.